result of being good will always be depression. நல்ல பையன் என்கிறதற்கு என்ன ரிசல்ட் என்றால் எப்பொழுது அவர்கள் மன அழுத்தத்தில் இருப்பார்கள். Automatically your mind what is saying, so I should be, say it, I should be bad boy. அப்படினா அப்படி என்றால் நான் மோசமான பையனாய் இருக்க வேண்டுமா? Bad boys. So that goes into rebellion. அது ஒரு எதிராக சென்று விடுகிறது. So what should I be? Should I not be a good boy, pastor? நான் நல்ல பையனா இருக்க கூடாதா? No. Don't be a good boy. இல்ல, வேண்டாம். Be a real boy. உண்மையான பையனா இருங்க. Be a real guy. உண்மையான நபராக இருங்க. Don't be a good man, be a real man, a real woman. நல்ல ஒரு ஸ்திரியாக மனிதனாக இருங்கள். That when it hurts you tell people it hurts. உங்களுக்கு வலி உண்டாகும் பொழுது அது அவங்களுக்கு சொல்லுங்க, எனக்கு அது வலியை உண்டாக்குகிறது. If you're a good guy you will suppress the hurt and say I have to be good to everyone. If they hit here I should take beatings here, I should be like that, and what happens at the end of the day is you get depressed. என்ன நடந்தாலும் நான் அவர்களுக்கு நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று அப்படியே இருந்து விட்டால் நீங்கள் மன அழுத்தத்திற்குள்ளாக போய்விடுவீர்கள். Look at your friends, say be real today, come on. உண்மையான நபராக இருங்கள். Don't be a good boy, suppress, depress. Be a real guy, say it hurts so that people will understand and they can meet your needs, and if they don't, you can draw boundaries. உங்களுக்கு வலி உண்டானால் அதை அவர்களிடத்தில் சொல்லுங்கள். அப்பொழுதுதான் அவர்களும் உங்களுடைய வலியை புரிந்து கொள்வார்கள். Just because I honor my man of God, நான் என்னுடைய தேவ மனிதனை கனப்படுத்துவதினால், when he's done a lot of good things for me, எனக்கு अनेक நல்ல காரியங்களை செய்திருக்கிறார், but when he hurts me, அது எனக்கு வலியை உண்டாக்கும் பொழுது I don't need to dishonor him and disconnect with him. அவரிடத்திலிருந்து பிரிந்து செல்ல கூடாது. I can address and say it's hurting, can you please stop? That's அது it. எனக்கு வலிக்கிறது என்று அவர்களிடத்தில் சொல்ல So வேண்டும். when you do this, இப்படி நீங்கள் செய்யும் பொழுது your depression will end, உங்களுடைய மன அழுத்தம் முடிவுக்கு வரும். right? Look at your friend and say express your needs. உங்களுடைய தேவைகளை வெளிப்படுத்துங்கள். Say don't expect your needs to be met without expressing. நீங்கள் வெளிப்படுத்தாமல் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். So I want you to know that when you deal with these 4 things, இந்த 4 காரியங்களை நீங்கள் சரிப்படுத்தும் பொழுது from your heart, உங்களுடைய இருதயத்திலிருந்து life will start flowing. ஜீவன் உங்களுக்குள்ளாக புறப்பட்டு செல்லும்.